வணக்கம். இன்று நாம் பணம் மற்றும் வங்கியில் பயன்படுத்தும் சில புதிய சிங்கள வார்த்தைகளை கற்போம். முதல் வார்த்தை பாங்குவா. இதன் அர்த்தம் வங்கி, பேங்க். உதாரணமாக, மாமா பாங்குவாதா எனவா, அதாவது நான் வங்கிக்கு செல்கிறேன். அடுத்த வார்த்தை சாலி. இதன் அர்த்தம் பணம். உதாரணமாக, சலி ஓனா, அதாவது பணம் வேண்டும். மூன்றாவது வார்த்தை இதுரும். இதன் அர்த்தம் சேமிப்பு, சேவிங்ஸ். உதாரணமாக, இதுரும் கரமோ, அதாவது சேமிப்பு செய்வோம். அடுத்த முக்கிய வார்த்தை மாறுவா. இதன் அர்த்தம் சில்லறை, சேஞ்ச். உதாரணமாக, மாறுவா தேனவட்டா, அதாவது சில்லறை இருக்கிறதா. இப்போது ஒரு சிறிய பயிற்சி, பிராக்டிஸ். பங்குவா அரலட்டா, மறுவா தேனவத்தா, அதாவது வங்கி திறந்திருக்கிறதா, சில்லறை இருக்கிறதா. இன்றைய பாடம் இத்துடன் முடிந்தது. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பொஹமா ஸ்துதி.